இப்போ ரீட்டைல் ட்ரேடர் லாஸ் ஏன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இதெல்லாம் ப்ளே பண்றாங்க. அவங்க ஒரு ஆர்டர் போடணும்னாலே இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க வந்து ஒரு லாட் நிஃப்டி பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இமிடியேட்டா பை ஆயிடும். 10 லாட்டு பை ஆயிடும். 100 லாட்டு பை ஆயிடும். 1000 லாட் என்ன ஆகும்? இப்ப நீங்க பை பண்றீங்க, எக்ஸிக்யூட் ஆயிடும். இதுவும் எக்ஸிக்யூட் ஆயிடும். இதுவும் எக்ஸிக்யூட் இங்க எக்ஸிக்யூட் ஆகுமானா? கிடையாது. ஏன்னா 1000 குவான்டிட்டி ஆஃப் செல் என்ன ஆகணும்? இப்ப 10,000 குவான்டிட்டி போறீங்க. 10,000 குவான்டிட்டி இதுவுன்னா எக்ஸிக்யூட் ஆகாம ஆகாது. ஏன்? 10,000 குவான்டிட்டி நீங்க இங்க பை பண்றீங்கனால், இந்த சைடுல என்ன இருக்கணும் உங்களுக்கு? செல்லர்ஸ் இருக்கணும். 10,000 குவான்டிட்டி ஆஃப் லாட் செல் இருந்தா மட்டும் தான் இங்க ஆர்டர் வந்து டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். ஒரு பிரைஸ் வச்சுப்போம். ஒரு 20,000 வச்சுப்போம். இப்போ எல்லாருமே இந்த 20,000ல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா, நார்மலா என்ன பண்ணுவாங்க? 20,000ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட்டிங்கிறது ஏறப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைப்போம். 19,900ல ஒரு ஸ்டாப் வச்சுட்டு 21,000 டார்கெட் 1:10 அப்படின்ற ஒரு கனவுல உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டா வந்து இப்படியே ஒரே ஒரு கோடை மட்டும் விட்டுட்டு, கரெக்டா ஒரு 19,870 அந்த மாதிரி வந்துட்டு, அங்கேருந்து 21,000 போயிருக்கும். இவருக்கு இங்க என்ன இருக்கும்? ரீட்டைல் ட்ரேடருக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். புரியுதுங்களா? இப்போ இது ஏன் அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஃபுல்லா என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ். இதுக்கு பேர் பெண்டிங் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்போ இந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணாதான் ஒரு இன்ஸ்டிடியூஷனால அவங்க ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும்.